வாசிங்க. இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை மத்தேயு 21:22. மத்தேயு 21:22. மத்தேயு 21:22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசுங்க, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைபடுங்க. நீர் எங்களுக்கு ஆறுதலை வெளிப்படுத்துகிற தேவன், நன்மைகளை வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் கண்ணீருக்கு பதில் தரபடியாய் வெளிப்படுவீராக. ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஜெபத்திலே விசுவாசமாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன பண்ணுவீங்க? பெறுவீங்க. ஒரு மனிதனுடைய ஜெபத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது நிறைய அற்புதங்களை என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளும். விசுவாசம். இப்போ நம்மளும் நிறைய வேலைகளில் ஜெபம் கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம், பாடுக்குள்ளே இருக்கிறோம். சில வேலைகளில் தளர்வுகள் இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு துக்கம் விழுந்து போகிற ஒரு சாயலை பார்க்குறோம். அப்படின்னா இனி அற்புதமே நடக்காது, இனி இந்த இடத்துல என்ன வராது. இதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த சம்பவம் சின்னதாக பெருசாக அப்படியெல்லாம் போடலை. நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் என்ன பண்ணுவேன்? அது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசுவாசத்துக்காக சில வேளைகளில் ஜெபம் பண்ணணும். கவலை ரொம்ப சோர்ந்துட்டோம், எனக்கு இது அற்புதம் நடக்குமா நடக்காதா, இல்லை இந்த தேவைகள் சந்திக்கப்படுமா படாதாங்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, எனக்கு விசுவாசத்தை தாங்க, தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நமக்கு நெருக்கம் வரும் பொழுதே தளர்வு வந்துடும். நெருக்கம் வரும் பொழுதே நாளைக்கு இப்படி பணம் வைக்கணுமே, இந்த தேவை இருக்குதே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே என்ன வந்துடும்? அந்த சிந்தை வந்துடும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம எப்படி கேட்குறவங்களா இருக்கணும்னா, கவலைப்பற்றக்கூடாது, ஆண்டவரே சோர்ந்து போயிடக்கூடாது. இயேசு இதை சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நீ என்ன பண்ணு? உன்னை ஸ்திரப்படுத்திக்க. சில இடத்துல சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவங்க கேட்டதுனால இல்லை, விசுவாசத்தினால. அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்குறக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், விசுவாசத்துலையும் எப்படி தான் இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். விசுவாசமே இல்லாமல் நம்ம கேட்டோம் அப்படின்னா சிலருக்குள்ள நிறைய பேருடைய ஜெபம் அப்படி தான் இருக்கும். தேவை அதிகமாக இருக்கும். சர்ச்சில் போய் தனியாக அழுது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். ஆனால் சூழ்நிலையை பார்த்தோன்னே அப்படியே அந்த எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணாங்களோ அது அப்படியே மாறி ஆண்டவர் இப்போ எங்கே பதில் கொடுக்குறாரு, எங்கே இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, என்ன இல்லை? ஜெபம் இருந்துச்சு, விசுவாசம் இல்லை. அப்போது நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நம்ம கதறோம், அழுறோம். தேவன் அதை கேட்பார், தேவன் அதற்கு பதில் தருவார், தேவன் அதற்கு நன்மை செய்வார். ஏன் ஜெபத்திற்கு, ஏன் சத்தத்திற்கு என் தேவன் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். இப்போ அப்படி பதில் பெற்றவங்க இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்ச சிலர் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எப்படி அவங்க அந்த நன்மைகளை அழகாக பெற்றுக்கொண்டாங்க, அந்த நன்மைகளுக்கு எப்படி அவங்க ஆயத்தப்பட்டாங்க. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 119 எடுத்து வாசிங்க. 119 116 119 116 சங்கீதம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாது. இந்த இடத்துல ஒரு ஜெபம் தான். எப்படி சொல்றாரு? நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். புரியுது உங்களுக்கு? இப்போ நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துல ஒரு வசனம் கேட்குறோம். அந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே நான் நல்லா இருக்க, இல்லை நான் மகிழ்ச்சியாக வாழ இந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வதிச்சுதாங்க. நான் சொல்கிறேன், புரியுது உங்களுக்கு? நம்ம கேட்கும் பொழுது அப்படி கேட்காம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எப்படிலாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவ்வளோ தேவை இருக்குது, எப்படியாவது சந்திங்க, எப்படியாவது என்னென்ன பண்ணிடுங்க, ஆசீர்வதிச்சிருங்க, இந்த வாரம் என் சூழ்நிலையை மாற்றுங்க. ஆனால் இங்கே ஜெபம் எப்படி தெரியுமா? நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். இப்போ நமக்கு ஒரு வசனம் எடுத்துடும், கர்த்தர் நன்மையானது தருவார். ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நன்மையானது தாங்க, இந்த வசனத்தின்படி என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படி எனக்கு என்ன பண்ணுங்க? இங்கே அப்படி சொல்கிறாரு, என் நம்பிக்கை விருதாவாய் போகாத அப்படின்னா நல்ல கவனிங்க. என் நம்பிக்கை அப்படியே காற்றுல போகிற மாதிரி.
என் நம்பிக்கை இவ்வளோ நேரம் இருந்தால் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு நடக்கவே இல்லை. அப்படி நடக்கவே கூடாது. நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்ன பண்ணுங்க செய்யுங்க. என் வெட்கத்திற்கு என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். நான் வெட்கத்தில் விழுந்துடக்கூடாது, நான் அவமானப்பற்றக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் விசுவாச ஜெபத்தை எப்படி செயல்படுத்தணும்னா இப்படியெல்லாம் அறிக்கிடணும். வசனத்தை வச்சு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்போ நல்லா கவனிங்க. நமக்கு பிரச்சனை இருக்கான்னா நிறைய இருக்குது, நமக்கு போராட்டம் இருக்கான்னா நிறைய இருக்குது, நம்ம கண்ணீர் வடிக்கிறோன்னா நிறைய கண்ணீர் வடிக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை எதிர்பார்த்து அந்த பிரச்சனையை நிமித்தம் ஆண்டவரை எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆண்டவரை இதில் எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க, இதில் எப்படியாவது என்னை விடுவிச்சிருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் சூழ்நிலை நமக்கு என்ன கொடுக்குது? பிரச்சனை ஓஞ்சப்பாடுதரில்ல, வியாதி மாறினப்பாடுதரில்ல. காரணம் நம்ம வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, அந்த வசனத்தை பிடிச்சு நமக்கு என்ன பண்ணுறதில்ல, செயல்படுத்துறதில்ல. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 107வது வசனத்தை வாசிங்க. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயர்த்தும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏசப்பா, எல்லாராலையும் நிந்திக்கப்படுறேன், பணம் இருக்க அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. சில வேளையில் நான் நினச்ச பொருளை வாங்க முடியாமல் வேதனைப்படுறேன். சில வேளைகளில் அந்த பாடுனால நான் துக்கப்படுறேன். என்ன பண்ணுங்க, உங்களுடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும், வசனத்தின்படி உயிர்ப்பியும். இப்போ மேக்சிமம் நமக்கு நிறைய வேலைகளில் ஆண்டவர் ஒரு வசனத்தை தந்தார்னா சில வேளைகளில் அது ஒரு வாரமாக அதை நினைவு கூறுவோம். சில வசனத்தை 3 மாதம் 4 மாதம் நினைவு கூறுவோம். சில வசனத்தை வருட கணக்கில் என்ன பண்ணும், ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார், இந்த வார்த்தையை தந்தார், இந்த வார்த்தையை தந்தார், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம அந்த வசனத்தை வச்சு நித்தம் என்னை உயிர்ப்பீங்க, 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 இது ஆசீர்வாதமாக எனக்கு என்ன பண்ணட்டும், மாறட்டும். இப்படி நம்மளை என்ன பண்ணணும்? இதான் விசுவாசத்தோடு பண்ணுற ஜெபம், விசுவாசத்தோடு. அடுத்தது இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஒரு வசனம் அப்படி விசுவாசத்தோடு அப்படி ஜெபம் பண்ணணும், ஒரு பக்கம் ரைட். அடுத்தது இந்த வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 109. என் பிராணம் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். என் பிராணன், இந்த இடத்துல முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய ஒரே காரியம், வேதத்தை மறவேன். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு வேதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேசுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுறக்கே வேதம் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், சிந்தையில் இருக்கணும். அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் என்னை நடத்திடுவார். இன்றைய தினத்தில் கண்மணி போல காத்து நடத்துவார். இத்தனை வயசு வரைக்கும் என்னை கொண்டு வந்தார். வியாதி, பாடு, தருத்திரம் தாண்டிட்டேன், இன்னைக்கு என்னை தாண்ட என்ன பண்ணுவார்? அப்போ இப்படி நமக்குள்ள அந்த வசனம் வசனம் வசனம். அதனால தான் போட்டிருக்கு, அந்த வார்த்தை அழகாக போட்டிருக்கு. எப்படி பாருங்கள், என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்குது. எனக்கு தெரியும் என் ஜீவன் நான் எடுக்கணும், என் ஒருவேளை வாழ்க்கை ஆண்டவரே போதும் முடிச்சுன்னு அது முடிச்சுக்கலாம், என்கிட்ட தான் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. என்ன அந்த வசனத்தை மறக்கிறதில்ல, என்ன அந்த வசனத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வசனம் அவனை பயங்கரமாக என்ன பண்ணும், நடத்தும். அதை குறித்து வசனம் இல்லை, அந்த வசனத்தினுடைய செயல்படுகிறது எப்படி இருக்குது. 151 சங்கீதம் 119 151. 151. இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. உமது கற்பனை எல்லாம் எப்படி இருக்குதான், உண்மை. உமது கற்பனை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை எல்லாம் என்னது, உண்மை. எனக்கு ஒரு காரியம் நடக்கவே இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, இதை உனக்கு என்ன பண்ணுவேன், வாய்க்கு செய்வேன், இதை உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். தர்றதுக்கு தான் ஒரு ப்ராமிஸான ஒரு வார்த்தையை தர்றாரு. அப்படின்னா அது அவருக்கு என்னது, கற்பனை. நிறைவேறினா நிறைவேறிச்சு, நிறைவேறதுக்கு முன்னாடி எனக்கு அது தந்திருக்கிறார். இன்னும் அது அவருடைய ஒரு கற்பனையாகவே இருக்குது. அது நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் ஒரு திட்டம் தர்றார் அப்படின்னா அதை நிறைவேற்ற இயேசு எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், பலன் உள்ளவர், அதிகாரம் உடையவர், அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம காரியங்கள் இப்படியெல்லாம் நன்மை செய்வார், இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார், இப்படியெல்லாம் நம்மளை பலப்படுத்துவார். ஆனால் இதை நம்ம விசுவாசித்து என்ன பண்ணணும், கடந்து போகணும். அதனால தான் 121 வாசிங்க. 21 சங்கீதம் 121.
இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி விட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணாராம்? செவி கொடுத்தார். அப்போ இன்னைக்கு ஜெபத்தை குறித்து தெரிந்துக்கணும், வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும், அந்த வசனத்தின் மேலே பலத்த நம்பிக்கை இருக்கணும். நாளானது தேவ சித்தத்தின்படி நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதனால தான் போட்டிருக்கு, நெருக்கத்தில் நீ என்ன பண்ணு, கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த நாளில் நம்மளை கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுதே விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ணணும். இந்த காரியம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படணும், இந்த காரியம் நன்மையை நிரப்பணும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு என்ன பண்ணுவார்? நன்மை செய்வார். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட அநேக பலத்தை என்ன பண்ண போகிறார்? கட்டளையிட போகிறார். அப்படியே ஜெபம் பண்ண